இன்னைக்கு எவ்வளவோ இஷ்யூ வந்து இந்தியா அளவுலையும் சரி, தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, பல இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் சால்வ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் இருந்தாலும் பேசப்பட்டாலும் அதை எல்லாத்தையும் வந்து பின்னுக்கு தள்ளி முன்னணியில வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் வந்து வக்ஃப் போர்ட் பில் தான். வகுப்பு வாரியத்தோட சட்டத்திட்டங்கள் வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை ஏன் பண்றாங்க, எதனால இதற்கான தேவை வந்துச்சு, வக்ஃப் போர்ட் பில் என்ன, இதே பாஜக வந்து முஸ்லீமுக்கு எதிராக கட்டவிழ்த்த வந்து ஒரு வன்முறையா இல்ல அவர்களை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இதை அவர்கள் செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து அனைவருக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்து வெளியிடுற இந்த நேரத்தில் பல மாநிலங்கள்ல வந்து இந்த வக்ஃப் பில்லுக்காக எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு, வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்தப்பட்டிருக்கு. இந்து முஸ்லிம்ஸ்க்கு இடையே வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிரச்சனைகள் உருவாகி உள்ளதாக சமீபத்தில் வந்து இந்த நேற்று நடந்த சம்பவத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. திரு சுவேதி அதிகாரி வந்து அதற்கான இதை வந்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் சம்பந்தமான டீடைல்ஸையும் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இந்த வக்ஃப் போர்டு பில்னா என்ன, 2025 இப்படி ஒரு பில்லை வந்து அமெண்ட் பண்ணி பாஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ இந்த வக்ஃப் போர்டு பில் வந்து உண்மையிலுமே முஸ்லீம் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கா, இருக்க போகுதா, இல்ல பாதிப்பை உண்டாக்கியிருக்கா, உண்டாக்க போகுதா? இந்த கேள்விக்கான பதில் தான், அதுக்கான புரிதல் தான் நமக்கும் உங்களுக்கும். அதற்காக தான் இன்றைய வீடியோ. இந்த 2025 வக்ஃப் போர்டு பில்லுங்கிறாங்க. பில் நம்ம சொல்றோம். ஆக்சுவலா அதோட பேர் வந்து யூனிஃபைட் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் பில். என்னன்னா வகுப்பு வாரியம் வக்ஃப் போர்டு வந்து அதோட ஃபண்டமெண்டல் ஆக்டை வந்து மாத்தி இன்னும் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இந்த போர்டை வந்து பயனுள்ளதாக செயல்பட வைக்க போறோம். அதற்கான ஒரு சட்ட வரைவு மசோதா தான் சொல்லி அதை பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜனாதிபதியும் ஒப்புதல் அளித்து விட்டார். ரொம்ப முக்கியமா சமீபத்தில் வந்து மதுரையில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய அளவான ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டோட ஏற்பாடுகளை வந்து மதுரை எம்பி அவர்கள் தான் வந்து திரு சு வெங்கடேசன் அவர்கள் முழுசாக முன்னின்று ஏற்பாடு பண்ணி நடத்துறான்னு சொல்லலாம். ஆனா அந்த மாநாடை அவர் தொடக்கி வச்சு அடுத்த விமானம் பிடிச்சி அவர் டெல்லி போயிட்டாரு. அவர் டெல்லி போறதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவிட்டுட்டு போறாரு. என்ன பதிவுனா ஒரு பேட்டியையும் சேர்ந்தே கொடுத்துட்டு போறாரு. இன்னைக்கு எங்களோட கட்சிக்கும் அமைப்புக்கும் இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அகில இந்திய தலைவர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன், ஏன்னா கேரளால மட்டும்தான் ஆஸ் ஆன் டேட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கு. பினராயி விஜயன் தலைமையில் 2வது முறையாக. சோ அவர்கள் எல்லாமே வந்து அங்க பிரசன்ட். திரு சூவி மட்டும் அங்க ஆப்சன்ட். ஏன்னா அவர் என்ன காரணம் சொல்லிட்டு கிளம்பி போறார் அப்படின்னா, இன்னைக்கு வக்ஃப் போர்ட் பில்லை வந்து பாஸ் பண்ண போறாங்க. அந்த விவாதத்தில் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெறணும். அந்த விவாதம் வந்து ரொம்ப முக்கியமானது, முஸ்லீமுக்கு எதிரான ஒரு பில் அப்படிங்கிறாரு. ஆனா வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த 2-3 நாட்கள்ல என்ன ஆகுதுன்னா, இந்திய அளவிலேயே வக்ஃப் போர்ட் பில்லை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலமும் கட்சியும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான். எஸ், ஜனாதிபதியோட ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி வந்துருச்சு, கன்சர்ன் வந்துருச்சு, இந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்து அந்த பில்லை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முதல் மாநிலம் கேரளா மாநிலம். திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து அதை நியாயப்படுத்துறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அதை பண்றாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருக்கு பாருங்க. கேரளாக்கு அருகே இருக்கக்கூடிய மதுரையில வந்து நாங்கள் இல்ல, அதை போய் எதிர்த்து ஓட்டு போட போறோங்கிறாங்க. ஆனா அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இந்திய அளவில். அவர் அந்த மாநிலமும் அந்த முதலமைச்சர் அதை அக்செப்ட் பண்ணி முதல் ஆளா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய நகை முரண் தான் அது. இந்த நேரத்தில் வந்து வக்ஃப் போர்டு பில்லை வந்து அமெண்ட் பண்ண வேண்டிய சில மாற்றங்களை உண்டாக்க வேண்டிய தேவை என்ன? வக்ஃப் போர்டுல வந்து பிரச்சனை இருக்கா, அதோட எக்ஸிஸ்டிங் லால வந்து இஷ்யூஸ் இருக்கா, அதை மேனேஜ் பண்ற விதத்துல வந்து பிரச்சனை இருக்கா, இல்ல முஸ்லீமோட சொத்தெல்லாம் இந்து ஆட்டையை போடணும், அவர்கள் வந்து ஆக்கிரமிப்பு இருக்கா? இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில காரணங்கள் இருக்கு. மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சியா இல்ல அப்படின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல், சட்ட சிக்கல்களை வந்து எடுத்து பேசணும், அதை அட்ரஸ் பண்ணணுங்கிறாங்க. நடைமுறை சிக்கல் நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வந்து ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி நிலம வச்சிருக்காரு. அவரோட குழந்தைக்கு வந்து பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக அவரோட இடத்தை விட்டு அதை அடமானம் வச்சோ இல்ல வித்தோ சம்திங் பண்ணி பணத்தை லோன் பெறுவதற்கோ இல்ல பணத்தை பெறுவதற்காக டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறாரு. டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறப்ப அது அவரோட பூர்வீக சொத்தா இருக்கு. அந்த பூர்வீக சொத்தை விற்கிறாரு. அப்பதான் அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வந்து அவருக்கு தெரிய வருது, ஈசிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல, இல்ல நீங்க பயன்படுத்துற இந்த சொத்து உங்களுடையது அல்ல, அது வக்ஃப் போர்டோடதுங்கிறாங்க. இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. இந்த ஊர்ல வந்து நாங்க 100 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறையாக நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க பூர்வீக சொத்து இது, அது எங்களுக்கு பாத்தியப்பட்டது, நாங்க அதை அனுபவ பாத்தியத்தில் இருக்கோம், விவசாயம் செஞ்சிருக்கோம். இது எல்லாம் இருக்கிறப்ப எப்படி வந்து அது அவர்களோட சொத்தை அவங்களால கிளைம் பண்ண முடியும்? அவங்க எடுத்து இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறப்ப அந்த ஊர்ல இருக்க தேவால சிவன் கோயில், முருகன் கோயில் பிளஸ் அனைத்து சொத்துகளும் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, அந்த ஊர்ல இருக்க நிலங்கள் அனைத்தும் கோயிலையும் சேர்த்து எல்லாமே வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுது. ஒரு பிரச்சனை எப்படி வருதுன்னா, வக்ஃப் போர்டு வந்து ஒரு இடத்தை காட்டி இது எங்களோடதுன்னு அவங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது அவர்களுடைய தான். நீங்க அதை வந்து ட்ரிபியூனல்ல போயிட்டு இருந்தாலும் அது வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல் தான் போகும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா
வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல் தான் ஃபைனல் வெர்டிக்ட்னு சொல்லிடுவாங்க. வக்ஃப் போர்டு வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகுதா அப்படின்னா அதோட ஆரம்ப மைய கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ எல்லா காலகட்டத்திலையும் பணக்காரர்களும் இருந்திருக்காங்க, ஏழைகளும் இருந்திருக்காங்க. முஸ்லிம்ஸ் மட்டும் அதில் விதிவிலக்கா வாழ்ந்திருப்பாங்களா என்ன? கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை ஏழ்மை வறுமை இது எல்லாமே வந்து எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அவர்கள் ஃபாலோ செய்யக்கூடிய அந்த ஷரியத் லா இருக்குல்ல, ஒரு சட்டம் வந்து சொல்லுது நீ ஈகை செய்யறதும் தானம் செய்யறதும் கொடை செய்வதும் உன்னுடைய சட்ட ரீதியான கடமைங்கிறது. எந்த ஒரு மதத்திலையும் உதவுவதையோ இல்ல தானம் செய்வதையோ சட்டமாக்கப்படல. அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து எடுத்து சொல்லுமே தவிர, நன்மைன்னு சொல்லுவாங்களே தவிர கட்டாயம்னு வந்து எந்த மதமும் சொல்லாது. ஆனா ஈகை திருநாள்னு ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடக்கூடிய ஒரே மத பிரிவினர் வந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான். ஈகைங்கிறத வந்து ஆஸ் அ பேஸ், ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சராகவே பிரின்சிபலாகவே இவங்க வச்சிருக்காங்க. ஈகை திருநாள்னே அவங்க கொண்டாடுறாங்க. ஏழை எளியவர்களுக்கு அந்த திருநாள் அன்னைக்கு கறியோ நல்ல உடைமைகளோ கொடுத்து உதவிட்டு தான் அவங்க அந்த ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொண்டாட்டமாகவே கருதப்படுறாங்க. இந்த வக்ஃப் போர்டு ஆரம்பிப்பதற்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம். இந்த வக்ஃப் போர்டுக்கு முதல் சொத்து எப்படி வருது? முஸ்லீமாக இருப்பவர்கள் வந்து அவர்கள் காலத்துக்கு பின்னோ இல்ல அவர்களோட காலத்திலோ அவர்களோட சொத்து இல்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வெல்த் பணமாகவோ இல்ல எதுவாகவோ வக்ஃப் போர்டுக்கு வந்து அவங்க தானமாக கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வக்ஃப் போர்டுக்கு தானமாக கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி கொடுத்தவங்களே கேட்டாலும் வக்ஃப் போர்டு திருப்பி கொடுக்காது. அது ஒன் வே தான். திருப்பி நீங்க அதை எடுத்துக்க முடியாது. அப்படி தானமாக கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், அந்த இடத்த வாடகைக்கோ லீஸுக்கோ விட்டு வரக்கூடிய வருமானங்கள் வந்து ஏழை எளிய முஸ்லிம்களுக்கு வந்து அது உதவணும், அவர்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வக்ஃப் போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேசிக் பிரின்சிபல். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரே அதுல தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் கொடுத்து 1954 வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்ட அங்கீகாரம் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவுல, மாநில அளவுல, மண்டல அளவுல வந்து அதுக்கு போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கு சிஇஓஸ் அண்ட் சேர்மன்ஸ் இருக்காங்க, அதுக்கு ட்ரிபியூனல் பாடிஸ் இருக்கு. அது வந்து ஒரு செப்பரேட் கவர்மெண்டாக அது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 1954 பில்ல வந்து சில மாற்றங்களை வந்து 1995 கொண்டாடுறாங்க. இன்னைக்கு மாத்தி இருக்க இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1995 கொண்டாந்த அந்த சட்டத்தை தான் வந்து அவங்க திருப்பி வந்து ரீஅமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற இப்போ எல்லா பிஜேபிங்கிறதுனால வந்து நம்ம இதை வந்து ரைட் ராயலா வந்து அதை எதிர்க்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இதுல சில முரண்பாடுகள் இருக்கு. மத ரீதியான அவர்களோட சுதந்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பறிக்கப்பட்டிருக்கு, இல்ல தலையீடு இருக்குங்கிறத நம்மளால ஒத்துக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி இந்த வக்ஃப் போர்டு எதுக்காக உருவாக்கப்பட்டது? கிட்டத்தட்ட இந்திய அளவுல 2 லட்சம் ஏக்கருக்கு மேல பல்லாயிரம் கோடிக்கு இல்லாட்டி பல லட்சம் கோடிக்கு வந்து அவரோட சொத்து மதிப்பு இருக்கு. அவர்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை சரியாக ஏழைகளுக்கோ இல்ல தேவைப்பட்டவர்களுக்கோ மற்ற மதத்தினருக்கு கூட வேணும். தன் சொந்த முஸ்லிம் மார்க்கத்தை சேர்ந்த ஏழை எளியோர்களுக்கு யாருமே வறுமையில வாடல அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு சேர ஒரு குரல்ல வந்து இந்த பில்லை வந்து எதிர்த்திருப்பாங்க. சாமானிய மக்கள் வந்து வீதியில இறங்கி போராட்டம் நடத்திருப்பாங்க. ஆனா அவர்கள் பண்ணல. யூபியில கூட பண்ணல, பீகார்ல பண்ணல. தமிழ்நாட்டில் ஒரு பிரிவினர் வந்து அதுக்கு பெருமளவான ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஏன் இப்படி வந்து இவர்களால ஆதரவு தெரிவிக்க முடியுது? ஏன் இதுல ஒற்றுமை இல்லை அப்படின்னா, இந்த வகுப்பு வாரியம்ங்கிறது நிர்வகிக்கிற முறை. சமீபத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கொடூரமான கொலையை வந்து ஒரு முன்னாள் காவல் அதிகாரி ஒரு முஸ்லிம் வகுப்பு வாரிய வக்ஃப் போர்டு இடத்தை வந்து சிலர் நபர்கள் அவங்களோட தனி தேவைக்காக, அவர்களும் முஸ்லீம்கள், அதுல ஒருத்தர் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி வந்தவர் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு வகுப்பு வாரிய வக்ஃப் போர்டோட இடத்தை வந்து அவங்க ஆட்டையை போட ட்ரை பண்றாங்க. அதை வந்து இவர் எதிர்த்து நிற்கிறாரு. அதை காப்பாற்றுறதுக்கு எல்லா விதமான முயற்சி பண்றாரு. ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே வீடியோ வெளியிடுறாரு. என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இன்னார் மேல சந்தேகம் இருக்கு, இன்னார் மூலியமான ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அந்த வகுப்பு வாரிய சொத்துக்காக போராடிய ஒரு இன போராளி வந்து தொழுகை, அதுவும் ரமதான் மாதத்தில் காலை தொழுகை முடித்து வர்றப்ப வந்து அவர் கொடூரமாக வெட்டி கொல்லப்படுறார். ஸோ இந்த இடத்துல அந்த வக்ஃப் போர்டு பில்லோட அந்த அமெண்ட்மெண்டோட தேவை எங்க வருதுன்னா, இந்த போர்டுக்குள்ள இருப்பவர்களும் இல்ல ஒரு சில நபர்களும் அவர்களோட சுய லாபத்துக்காக இதுல இருக்கக்கூடிய லாபத்தை வந்து முழுசா என்ஜாய் பண்ணிட்டு இது யாருக்கு இந்த நன்மைகள் உண்மையிலுமே போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடிவாளம் போடப்பட்டு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, வக்ஃப் போர்டு நீங்க ஊசி இடம் கொடுத்தாதான் நூலு நுழையும் சொல்லுவாங்க. ஸோ இங்க இந்த பிஜேபியோ இல்ல முஸ்லீம் மதத்துக்கு எதிரானவர்கள் வந்து அதுக்குள்ள பூர்ணாங்கன்னு இவங்க சொல்றாங்கன்னா அதற்கு காரணமே இவர்கள் தான். இந்த வக்ஃப் போர்டு இடத்தையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸாவே அவங்க மெயின்டைன் பண்ணல. பல ஆயிரம் ஹெக்டேர் ஏக்கருக்கான இடங்களுக்கான சொத்து பத்திரங்கள், அதற்கான டீடைல்டு டாக்குமெண்ட், யார்கிட்ட வந்துச்சு, அது யார்கிட்ட போச்சு, யார்கிட்ட இருக்கு, எப்ப வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு யார் அதை லீஸ் அனுபவிக்கிறா, லீஸ் அமௌண்ட் எவ்வளவு வருது, அதோட கைட்லைன் வேல்யூ என்ன, அந்த ஆக்சுவல் வேல்யூ படி தான் லீஸ் அமௌண்ட் வாங்கப்படுதா, இது மாதிரியான டாக்குமெண்டேஷனே இல்ல. அரசாங்கம் வந்து அவர்களை வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ணி கேள்வி கேட்கலாம்னா எங்களை யாரும்
ஆடிட்டிங் பண்ண முடியாதுன்னு வக்ஃப் போர்டு அவங்க பில் சொல்றாங்க. ஸோ இந்த புது பில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல உங்களை ஆடிட்டிங் பண்ண முடியும், நீங்க எந்த ஒரு பிரைவேட் சொத்தையும் உங்க லாபத்துக்காக நீங்க வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா செக்ஷன் 40ல வந்து அப்படி ஒரு பாதுகாப்பு வந்து வக்ஃப் போர்டுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த செக்ஷன் 40 வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரிமூவல் அண்ட் டெலிஷன் ஆஃப் செக்ஷன் 40. ஸோ எந்த ஒரு இடத்தையும் வக்ஃப் போர்டு வந்து இது என்னோட இடம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு உரிதானதாக ஆகாது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. சமீபத்தில் வந்து வக்ஃப் போர்டு மெம்பர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. திருச்செந்தூர் கோயில் வந்து வக்ஃப் போர்டோட இடம் பாரு. ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியோட ப்ராப்பர்ட்டி வீடு எல்லாமே வக்ஃப் போர்டோட இடங்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து விவசாய நிலங்கள் வந்து எங்களோடன்னு சொல்லி 2021-22 மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்து சில உயிர் பலி கூட நடந்திருக்கு. தெலுங்கானால சமீபத்தில் 2023 வந்து சேம் இஷ்யூ வந்து தெலுங்கானால வருது. வக்ஃப் போர்டு பில்லுங்கிறாங்க. ஸோ வக்ஃப் போர்டு பில்லை வந்து இது எங்களோட இடம்னு சொல்லி பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க கை காட்டி சொல்றப்ப அந்த ட்ரிபியூனல்ல கூட அவங்களால அதை சேலஞ்ச் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸை வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க, பிஜேபி வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ இனிமே வக்ஃப் போர்டு வச்சிருக்க எல்லா லேண்டுக்கும் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். செக்ஷன் 40 வந்து நாங்க ரிமூவ் பண்றோம். 1954லையும் 63லையும் கூட அந்த மாற்றங்களை வந்து திருப்பி நாங்க மாத்துறோம். ப்ராப்பரா டாக்குமெண்ட் இல்லாத எந்த சொத்தையுமே வந்து இனிமே வக்ஃப் போர்டு வந்து எங்களோடதுன்னு வந்து சொல்ல முடியாது. இனிமே வக்ஃப் போர்டுக்குள்ள இப்ப முஸ்லீம்குள்ள வந்து இந்து மதத்துல மட்டும் ஜாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. முஸ்லீம் மதத்திலேயே அந்த பிரச்சனைகள் உண்டு. அங்கேயும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகமாக உண்டு. யாரு வந்து வக்ஃப் போர்டுல இருக்கணும் இருக்கக்கூடாது, யாருக்கு என்ன மாதிரியான பதவிங்கிறது அந்த உட்பிரிவு வந்து முடிவு செய்யுது. இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப சுன்னியும் ஷியாவும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிட மாட்டாங்க. போராவா பல பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதர் ஓபிசி முஸ்லிம்ஸ் கன்வெர்ட் ஆகி வந்தவங்க இருக்காங்க, அவங்கள யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி முஸ்லிம்ஸ் மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய டிஸ்கிரிமினேஷன் அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து போக்கி அந்த போர்டுல வந்து எல்லாத்துக்கும் சரிசமமான ஒரு வாய்ப்பு மரியாதை கொடுக்கணுங்கிறத வந்து இந்த பில்லு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம இனிமே வந்து வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல் தான் ஃபைனல். இனிமே வக்ஃப் போர்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல்ல வந்து ஒரு கேஸ் ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லயும் செல்லாது. ஆனால் இனிமே அப்படி கிடையாது. வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல் சொல்ற ஜட்மெண்ட் வந்து ஃபைனல் கிடையாது. அது சரியான தவறான பார்க்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆக போறாங்களாம். ஆர்டிஓஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆக போறாங்க. டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ சொல்லக்கூடிய கலெக்டர் கண்ட்ரோல்ல வந்து இந்த இடங்கள் வந்து வரப்போகுது. நிறைய ஸ்க்ரூட்டினிஸ் வந்து வரப்போகுது. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக இதை முஸ்லீம் எதிர்ப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் வக்ஃப் போர்டு அந்த போர்ட் ஆஃப் கவர்னிங் மெம்பர்ல வந்து இது வரைக்கும் பெண்கள் இல்லை. இனிமேல் வந்து பெண்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்க போறாங்களாம். அதையும் தாண்டி நான் முஸ்லிம்ஸ் மெம்பர் வந்து இந்த இடம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மாற்றம். ஒரு அமைப்பு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணி அது உண்மையிலுமே அந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கான செயலை வந்து அவங்க செய்யறாங்களா, அதற்கான பயன் அந்த உரிய மக்களுக்கு சென்றடையதான் பார்த்தாலே போதும். அதை தாண்டி ஒரு நான் முஸ்லீமை கொண்டு ஒரு முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆட்மேன் ஃபைண்ட் அவுட் மாதிரி கொண்டு போய் இன்சர்ட் பண்றதுங்கிறது உண்மையிலுமே வந்து என்னால பர்சனலா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து ஹெச்ஆர்எல்சி ஹிந்து ஹெரிட்டேஜ் அண்ட் நம்ம இந்து அறநிலைத்துறையில வந்து அதோட சேர்மனாகவோ இல்ல ஒரு கோயிலோட கமிஷனராகவோ வந்து ஒரு கிறிஸ்டினிய முஸ்லீமியை போட்டா இந்துக்கள்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதோட நடைமுறைகள் தெரியாத ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ட்ரிப்ளிகேன் மாதிரியான ஒரு கோவிலை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ ஒரு மத ரீதியான ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுத்தாகணும். அதுதான் ஆர்டிகல் 25 and 26 சொல்லுது. ஸோ இந்த மெயினான முஸ்லீம் மதத்தை பின்பற்ற சகோதரர்கள் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கான மத சுதந்திரம் இல்லை, பறிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு இடத்துல வந்து சட்டங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்டிப்பாக அதை வந்து நிறைய கட்சியினர் வந்து இன்னைக்கு கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை. கூடிய விரைவில் போதுமான வரை சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல ஒரு நல்ல முடிவு எடுக்குங்கிறது நம்பப்படுது. ஆனா ஒரு வகையில நம்மளால இதை ஏற்றுக்கொள்ள முடியுது என்ன அப்படின்னா இனியாச்சும் இந்த உண்மையான வகுப்பு வாரிய சொத்துக்கள் அதில் வரக்கூடிய பயன்கள் உண்மையான பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் சொந்தத்துக்கு அது போய் சேரணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள், எண்ணம், ஆசை. எல்லா பில்லையும் அதோட உட்பொருளையும் கருத்தையும் ரொம்ப தீர்க்கமா ஆராய்ந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். இவங்க எல்லாம் வந்து சிஏஏக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா சிஏஏ ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகி இன்னைக்கு நாட்டில் இருக்கு. யாருக்கு பாதிப்பு வந்திருக்குன்னு நமக்கு தெரியல. பாதிப்பு வந்த முஸ்லிம்ஸ் வந்து வெளியில வந்து பேசி அவர்களை சொல்லணும். அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பல கட்சியினர் இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் சிஏக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட கண்டனங்களை வந்து முன்னெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் வந்து நிறைவேற்றியாச்சு. ஸோ இன்னைக்கு யாருக்கு அதனால பாதிப்பு வந்திருக்குங்கிறது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு யாரும் அதை பத்தி பேசல, சிஏ பத்தி பேசல. இன்னைக்கு வகுப்பு வாரிய பில்லை பத்தி வக்ஃப் போர்டு பில்லை பத்தி பேசுறாங்க. இந்த வக்ஃப் போர்டு பில்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைட்ஸையும் அவர்கள் பேச தயாரா இல்லைங்கிறது தான் நம்மளோட கேள்வி. எல்லா விஷயத்திலையும் ஒரு காயினுக்கு 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு நன்மை ஒரு தீமைன்னு ஒன்று இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நன்மை என்னன்னு சொல்லி நம்ம எடுத்து பேசதான் வேணும். ஆனா இதுல சில சங்கடங்கள் இருக்கு. அதை கண்டிப்பா கோர்ட்டு தலையிட்டு அதற்கான தீர்வை கொடுக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.